அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அலை கிச்சன். பிள்ளைங்களாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு வீடியோ பார்ப்போமா? என்னன்னா இன்றைக்கி புடலங்காய் எப்படி செய்வோன்னு அதை நம்ம காட்டுறோம். இப்போ பாருங்க, வச்சிங்க உள்ள அசட்டெல்லாம் எடுத்துகிட்டு இதுமாரி கட் பண்ணி வச்சிங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துங்க. அது வெங்காயமும் காஞ்ச மிளகா வெட்டி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? புடலங்காவை நம்ம உடனே அலசிட்டு ஆக்கக்கூடாது, அது பித்தம் அவ்வளவும். அதனால என்ன பண்ணுங்கள், கல்லுப்பு இதை பாருங்கள், கல்லுப்பு இதில் தூவிடுங்க. தூவி நல்லா பிசைஞ்சு வைங்க. ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷமாவது வைக்கணும்னு வச்சுங்க. இந்த நல்லா அப்படி பிசையும் போது வணங்கி வந்துடும். நல்லா அப்படியே ஒத்தக்கட்டை மாதிரி இருக்கும். அப்படியே இப்போ புடலங்காய் நம்ம அறுத்தா நம்ம இந்தமாரி நல்லா பிசையக்குள்ளே அப்படியே வணங்கி இது பண்ணுங்க, பூ மாதிரி இப்படி வந்துடும் இப்படி அழகாக. ஆனால் இதுமாரி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று 2 தடவை அலசிட்டு நம்ம சமைக்கலாம். ஏன்னா அப்போ தான் பித்தம் போவோம். நீங்கள் அப்படியே செஞ்சீங்கன்னா நல்லாவும் இருக்காது, பித்தம் மயக்கம் எல்லாம் வரும். அதனால் நீங்கள் இப்படி செஞ்சதை பாருங்கள். எவ்வளோ இருந்தது இப்போ எப்படி கொஞ்சமாக போயிடுச்சு பாருங்கள். நிறையா இருந்தது இப்போ கொஞ்சமாக போயிடுச்சு. இதை நல்லா பிசைஞ்சிருங்க. இந்தமாரி நல்லா பிசைஞ்சதை பாருங்கள், பூ மாதிரி இப்படி வந்துடுது பாருங்கள். இதை அப்படியே அமுக்கி வச்சுருங்க. அமுக்கி வச்சுட்டு கடலைப்பருப்பை ஊற வச்சுருங்க. தண்ணியை ஊற்றி கடலைப்பருப்பை ஊற வச்சுருங்க கொஞ்ச நேரம். கடலைப்பருப்பு ஊறட்டும். அப்படியே கடலைப்பருப்பை ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். 10 நிமிஷம் ஆன பிறகு இதை நம்ம சமைப்போம். ஓகேவா? பிசைஞ்சு வச்சோமில்லம்மா, இந்த பிசைஞ்சு வச்சோன்னே கழுவி எடுத்துக்கிட்டேன். ஒரு தடவை கழுவி இதை எடுத்து வச்சுக்கிட்டேன் அதில். ஓகேவா? முன்னாடியே கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிப்போம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சி சூடானதும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுங்க. அதோட வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் போட்டுருங்க. போட்டு ஒரு வதக்குவோம்னா ஊற வச்ச கடலைப்பருப்பை அதில் போட்டுருங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு போட்டால் தான் புடலங்காய் சூப்பராக நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வெறும் புடலங்காய் நல்லாயிருக்கும். ஓகேவா? கடலைப்பருப்பு போட்டு அதை ஒரு வதக்கிட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த பாருங்க, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. போட்டு இதோடய பெருஞ்சீரகத்தூள் ஒரு 1 ஸ்பூன் போட்டுங்க. ஒரு பெருஞ்சீரகத்தூள் போட்டுட்டு ஒரு வதக்குங்க. உப்பு போட்டுறாதீங்க. உங்களுக்கு வேணும் புல்லுன்னா சொட்டுக்கோன்னு போடுங்க. ஏன்னா உப்பு போட்டு பிசைஞ்சிருக்கோம்ல புடலங்காவில், அதனால உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப கைக்கும். அதனால் நீங்கள் உப்பு போடாதீங்க. அது பிசைஞ்சு வச்சதோட அப்படியே போட்டுருங்க. இதை கொட்டிடுவோம். ஓகேவா? கிண்டுவோம். ஒரு கிண்டி தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணியை சும்மா அப்படியே பேருக்கு கொஞ்சோன்னு தெளிச்சிங்க. தண்ணி இதுவே விடும். ஏன்னா புடலங்காய் தண்ணி தானே விடும். நீங்கள் என்ன பண்ணுங்க, தண்ணியை ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றினா சத கொலன்னு போயிடும். நல்லா டேஸ்ட் வச்சாது. புடலங்காய்க்கு சும்மா தண்ணியை மட்டும் லேசாக தெளித்து விடுங்க. கருவேப்பிலை மேலே கொஞ்சம் போட்டுங்க. போட்டுட்டு சொட்டுக்கோன்னு தண்ணி இதை பாருங்க, சொட்டுக்கோன்னு சும்மா பேருக்கு தண்ணி, அவ்வளோதான். ஒரு 3 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிற மாரி வச்சிங்க. அவ்வளோதான். உப்பு வேணுங்கிறவங்க கொஞ்சோன்னு ஒரு சிட்டிக்கை உப்பு போட்டுங்க. உப்பு நான் போடலை, ஏன்னா அதுலேயே உப்பு இருக்கும். அதனால் நான் போடலை. நீங்கள் வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா போடாதீங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் வேக வைங்க. தானே தண்ணி விட்டு வேகும். பார்ப்போமா? இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குடாமா. கிண்டியாச்சு. இன்னும் கொஞ்சோன்னு தண்ணி இருக்குது. என்ன அதை கொஞ்சோன்னு தண்ணி இருக்குது. அது வத்துட்டோம். வத்துனோடனே வெந்துருச்சு பாருங்கள். நல்லா அவங்க வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிங்க. சொன்ன மாரி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி வத்துட்டோங்க. தண்ணி வத்திடுச்சு பாருங்கள். தண்ணி வத்திடுச்சு. நல்லா தண்ணி விடும். அதனால் கொஞ்சம் தண்ணியை கொஞ்சமாக தெளிச்சிங்க. தெளித்தோடனே இந்த தேங்காய் பூ போட்டுக்கோங்க. தேங்காய் பூ போட்டு ஒரு கிண்டிட வேண்டியதான். அவ்வளோதான். புடலங்காய் ஆக்கியாச்சு. புடலங்காய் கூட்டு மாரி வச்சாச்சா? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். தட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகேவா? இந்த பாருங்கள் சூப்பராக இருக்கா? எப்படி இருக்குன்னு இந்த பாருங்கள். தட்டில் வச்சு காட்டுறோம். இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. எப்படி இருக்குது பாருங்கள். புடலங்காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதுக்கு இப்போ தேவை கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், பெருஞ்சீரகத்தூள். ஓகேவா? உப்பு போடாதீங்க. ஏன்னா உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். உப்பு போடாதீங்க. அதேமாரி சமைச்சு பாருங்கள்.
ஓகேவா? என்னென்ன போட்டோன்னா அதுமாதிரி போட்டு பாருங்கள். தண்ணி அதிகம் ஊற்றாமல் சமைச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்பு போட்டுக்குங்க. ஓகேவா? இதான் இந்த டிஷ்ஷு. சமைச்சு பாருங்கள். ஓகேவா? சாப்பிட்டு பாருங்கள். என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிடுவாங்க. வெல்கம்.